ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு எக்ஸல் ஷீட்டை எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் எக்ஸல் ஷீட் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டம் கிடையாது மித்தபடி. ஆனால் என்னன்னா, இப்போ இப்போ இந்த ஒரு பேஜுக்குள்ளார வரணும், அந்த பேஜுக்குள்ளார வராமல் கொஞ்சம் எக்ஸீட் ஆகி போகுது அப்படின்ற கண்டிஷனில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ பேஜ் அலைன்மெண்ட்லாம் மாறி போய் நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அதை எப்படி நம்ம இந்த ப்ராப்ளத்தை மினிமைஸ் பண்ணலாம், குறைக்கலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு சாம்பிள் டேட்டா நான் எடுத்துக்கிறேன். அந்த சாம்பிள் டேட்டா எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. இப்ப நான் ஜென்ரலா நான் நார்மலா பிரிண்ட் கொடுக்குற மாதிரி நான் பிரிண்ட் கொடுத்து காமிக்கிறேனே. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, மார்க் 6 வரைக்கும் இருக்கு. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா டோட்டல் அண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காலம் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். கண்ட்ரோல் பி கொடுத்தோன்னே நீங்க பாருங்க, மார்க் தெரியுதா? கொஞ்சம் பெருசாகி காமிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. பெருசாக முடியல, சரி பரவாயில்ல. இப்போ பெருசாகுது பெருசாகுது. இப்போ பாருங்க, நம்மளுக்கு மார்க் 6 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் ஆவரேஜ் அண்ட் என்ன இருந்துச்சு, டோட்டல் அண்ட் ஆவரேஜ் இது ரெண்டும் இருந்துச்சு. ஆனா இப்போ பாருங்க, பிரிண்ட் கொடுக்குறப்ப இவ்வளோன்னு தான் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இதை மினிமைஸ் பண்ணணும். எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி முதல்ல பார்ப்போம். நம்ம சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி முதல்ல மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட டேபிள் இப்போ 2 லேம் ஒரு 3 டிஜிட் தான் வரும் அப்படின்னா, இந்த காலம் இருக்கு பாருங்க, இந்த சீரியல் நம்பர், அதனோட அளவை கொஞ்சம் குறைக்கலாம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணலாம், இப்ப நேம் இருக்கு. இப்ப நேம் காலம்ல இவ்வளவு பெரிய நேம் யாருக்குமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இந்த நேமோட காலத்தோட அளவையும் இப்ப நம்ம குறைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த காலத்துக்கு நேரா போயிட்டு இந்த பிளஸ் மார்க் வருது பாருங்க, அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த காலத்தை கொஞ்சம் சுருக்கணும்னு வச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கிருக்கு. ஓகேவா? அப்புறமேல அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா, இப்ப மார்க் 1க்கு ஓகே, மார்க் 1 கூட இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கலாம். மார்க் 2யும் கொஞ்சம் சின்னதாக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய காலம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால மேல அந்த டிக்கு நேரா வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி அந்த டோட்டல் காலமும் செலக்ட் ஆகிக்கும். அப்புறமே இந்த பிளஸ் மாதிரி வருது பாருங்க, அப்ப அந்த காலத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கலாம். அதே மாதிரி காலம் 3க்கு, காலம் 4ம் அதே மாதிரிதான், காலம் 5 அது மாதிரிதான், காலம் 6ம் அது மாதிரிதான். இப்ப எனக்கு அந்த மார்க் இப்ப நம்ம இதுல பண்றப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப இந்த 6 அப்படின்றது இரேஸ் ஆயிடுச்சு, வெறும் மார்க் தான் இருக்கு. அப்ப கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்ப பெருசு பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு எந்த காலம் லெவலுக்கு இருக்கணுமோ அந்த லெவலுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த காலத்தோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப அதை நம்ம ஓரளவுக்கு குறைச்சிருக்கோம். இப்ப நம்ம கண்ட்ரோல் பி அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். இப்ப கண்ட்ரோல் பி
அப்படின்றப்ப என்னாச்சு, இப்போ வந்து என்ன இருக்கு, இப்போ கொஞ்சம் உள்ளார வந்திருக்கு. இப்போ வந்து இன்னுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், வந்து இந்த பக்கம் மேல வந்து இங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அந்த பக்கம் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரிண்ட் போடுறப்ப இவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு தேவையில்ல அப்படின்னு ஃபீல் பண்றோம்னு வச்சுங்க, அப்ப இன்னுமே குறைக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், முதல்ல இந்த ஆவரேஜ் காலத்தை இன்னும் கொஞ்சம் சுருக்குறேன். ஆவரேஜ்ல நமக்கு வந்து இந்த லெவலுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுருக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நேம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்பேஸுமே இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். இப்போ குறைச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போமே. இப்போ வந்து அகைன் கண்ட்ரோல் பி கொடுக்குறேனே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வரைக்கும் தான் வருது, இன்னும் நமக்கு இது வரல. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இன்னும் ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம வந்து இந்த பேஜ் லேஅவுட் இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு இந்த மார்ஜின் அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி நேரோ மார்ஜின் அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ போய் வந்து பிரிண்ட் கொடுத்து பாருங்க. இப்போ வந்து ஆவரேஜும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நமக்கு தேவையில்லாம போகக்கூடிய ஸ்பேசஸை வந்து நம்மளால குறைக்க முடியும். இப்ப இதுல இன்னொரு நோட் பண்ணி பாத்தீங்களா என்னன்னு தெரியல உங்களுக்கு. முன்னால வந்து பண்றப்ப வந்து என்ன ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 4ன்னு இந்த இடத்துல காமிச்சிச்சு. இப்ப 2 பேஜ் தான் இருக்கு. இப்ப நான் செகண்ட் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்றப்ப செகண்ட் பேஜ்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ வந்து இப்ப 46 இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கண்டென்ட் வந்து ஒரே இதுல வருது. இல்ல எனக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைல் சைஸ் வந்து பெருசா இருக்கு அப்படின்றப்ப இந்த பேஜ் லேஅவுட்ல இப்போ போயிட்டு, அதாவது வந்து பேஜ் லேஅவுட்ல போயிட்டு இந்த ஓரியன்டேஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை போர்ட்ரேட்ல இருக்கு, அதை லேண்ட்ஸ்கேப்ல மாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிக்கும். இப்போ வந்து இன்னும் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு இது ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம அந்த காலத்தை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த வந்து டேபிள் வந்து நமக்கு வந்து இன்னும் எஃபிஷியண்டா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த பிரிண்ட் பண்றதுலாம் வந்து இந்த வீடியோ இதனோட முடிச்சுக்கிறேன். இந்த பிரிண்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்கு இந்த எக்ஸல்ல. நான் இதெல்லாம் வந்து ஒரு அடுத்தடுத்த வீடியோஸா வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இதனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.